வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் லீட்ஸ்ல அதை பத்தி லீட்ஸ்ல இல்ல எட்பாட்சன் அதை இது பண்ணுவோம். அப்படியே லீட்ஸ் மேட்ச் கவர் பண்ணுவோம். ஷூர் வை நாட். எட்பாட்சன் பயங்கர லக்கி கிரவுண்ட் ஃபார் இங்கிலாந்து ஆக்சுவலி, நாட் ஓன்லி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, அகேன்ஸ்ட் இந்தியா ஃபார் தம். Traditionally they have played very well and very good results they have had in Edgbaston. எதர் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும் இல்லைன்னா வந்து நல்லா ஸ்விங் ஆகும். ரெண்டு தான் அங்க இன்பியூட்டிங்லே வராது. ஓவல் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஹை ஸ்கோரிங். அந்த இது கண்டினியூ ஆகும். அந்த இது கண்டினியூ ஆக போகுது. இங்கிலாந்து வின் பண்ண போறாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் பாப்போம். ஜெஃபர் ஆர்ச்சர் ஆடலன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க வந்து பும்ரா ஆடுவேன் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உட்காந்துருக்காங்க. ஏன்னா விக்கெட்ல கிராஸை ஷேவ் பண்ணோம். பும்ரா ஆடினான்னு சொன்னாதான் ஷேவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பும்ரா ஆடலன்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுருவாங்க கிராஸை. அதுக்கு பயந்துருந்தா அப்படி பண்றாங்க. ஆனா டெஃபினட்டா பும்ரா நல்லா பயங்கர பயப்படுறாங்க அவங்க, அது தெரியுது. இல்ல அதுல டவுட்டே இல்லையே. பிரீமியர் பவுலர்ல அதுல எந்த டவுட்டுமே இல்லை யாருக்குமே. ஆமா. சோ அப்படி இருந்தும் செகண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் லெஸ் ஆயிட்டாரு அவரு. ஸோ அவ்வளவு போட்டோம். ஸோ அதுவும் நீங்க வந்து டேக் இன்டு கன்சிடரேஷன். ஃபிளாட் விக்கெட்டா இருந்ததுனாக்கா நியூ பால் டக்கெட் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் பும்ரா வெல்ங்கறாங்க. ஆமா, டக்கெட் ஜடேஜாவும் பும்ராவும் நல்லா விளையாடுறாரு. ஆமா, அதுதான் மேட் தி டிஃபரன்ஸ். வர ஆஃப் சான்ஸ் பிடிக்கணும்ல, விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டா கஷ்டம். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க ஸ்லிப் கேட்சிங் வந்து கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம், கை குளிரும், விண்சில் இருக்கும் பிடிக்கணும்னு. நம்மளும் அந்த ஸ்லிப் கார்டன் பத்தி கொஞ்சம் டச் பண்ணோம் லீட்ஸ் ரிவ்யூல. அதுதான் நடந்தது. ரெண்டு டீமுமே கொஞ்சம் நிறைய தப்பு பண்றாங்க. இந்த ஸ்லிப் கேட்சிங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா விக்கெட் கேரி ஆக மாட்டேன். அவங்க ஃபுல் பேட்டிங் விக்கெட் போடுறதுனால ட்ரெடிஷனலா நிக்கிறாங்க அங்க. லார்ட்ஸ் டெஸ்ட் நான் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அந்த WTC எவ்வளவு கேட்ச் அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. கிளீனா பார்த்தா தெரியுது நமக்கு அந்த கேரி இஸ் நாட் தேர். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஸ்லைட்லி. அந்த அன்னைக்கு அந்த WTC பார்த்த வரைக்கும் மார்க்கரம் வந்து நிறைய டிராப் ஆச்சு மார்க்கரமுக்கு செகண்ட் ஸ்லிப்ல. பட் அதுக்கும் முன்னாடி வரைக்கும் அவரு ஹெல்மெட் வாங்குறாரு. ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தா சீவனா இன்ஜுரி ஆகும்ன்ற பயம் இருக்கு. பேலன்ஸ் நம்ம நினைக்கிறோம் இன்னும் க்ளோஸா வந்தா பிடிக்கலாமேன்னு. பட் அந்த கேட்ச் வராம சீன் வந்ததுன்னு வச்சுங்க, அது ஒரு இன்ஜுரி காஸ் பண்ணோன்ற இதுவும் இருக்குல்ல. ரியாக்ஷன் டைம் இஸ் வெரி வெரி லெஸ். அதான் ஸ்மித் அடி வாங்கிட்டேன் கையில. அதுதான் ரியாக்ஷன் டைம் தான். அப்கோர்ஸ் தட் வாஸ் அ ஸ்லாஷ் கைண்ட் ஆஃப் திங். இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். பட் நார்மலா டிப்பார பால் சொல்றேன் நான். டிப்பார பால் பிடிச்சிடலாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்தா தான் பிடிக்க முடியும். கிரெக் சாப்பல் வந்து இந்த கான்டெக்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு. நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பெசிபிக்கா பால் வந்து ஹிப்புக்கு கீழே இருந்ததுன்னா கை பாட்டம்ல போகணுங்கிறாரு. ஹிப்புக்கு மேல இருந்ததுன்னா இப்படி பண்ணுங்கிறாரு. ஸ்லிப் ஃபீல்டர் சைட்ல இருந்தா இப்படி போகணும், இந்த சைட்ல போகணுங்கிறாரு. என்ன ப்ராப்ளம்னா அந்த ஹிப்புக்கு கரெக்டா அந்த ஹிப்பு எங்க ரீஜனுக்கு வருதுதான் இப்படி பிடிக்கணுமா இப்படி பிடிக்கணுமாங்கிற இது வரும். அப்போ பாண்டிங் வந்து இல் கோ லோவர், பாடி இல் கோ லோவர் அப்படிங்கிறாரு. மார்க்கோ வேற மாதிரி பண்ணுவாரு. அந்த மாதிரி 2-3 பிளேயர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறது. இல்ல இஃப் யூ லுக் அட் கேட்சிங், நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். யூ வில் அட்ஜஸ்ட் தி பாடி இன் சச் a manner. இது பாடி அட்ஜஸ்ட்மென்ட் தான் மெயினா. அந்த கால் எப்படி இருக்கணும், கால் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும், எப்படி க்ரோச் பண்ணணும், அதெல்லாம். அது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஸ்லிப்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஸ்லிப்ல இருந்தா பால் எங்க லென்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் எட்ஜ் ஆஃப் தி பேட் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணி இது பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிகல். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இயன் சாப்பிள், கிரெக் சாப்பிள் கிரேட் ஸ்லிப் கேச்சஸ். அவங்க சூப்பரா பிடிப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் ராகுல் டிராவிட் அண்ட் ரஹானே பிசி, தே ஆர் பியூட்டிஃபுல்லா பிடிப்பாங்க கேட்ச். அவ்வளோ ஈஸியா இருக்கும். அது அனதர் ஆஸ்பெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரிலாக்ஸ், பட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட், சுவிட்ச் ஆன் அண்ட் கான்சென்ட்ரேட். தட் கரெக்டா அந்த பவுலர் போலிங் மார்க் வரும்போது யூ ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங். அது வந்து கண்டினியூஸ்லி பண்ணணும் நீங்க. அதுதான் ராகுல் டிராவிட் சொல்லிருப்பாரு.
இல்ல இப்பதான் எனக்கு உன்னால பிடிக்க முடியும். இல்ல எனக்கு இன்னொரு இது என்ன தெரியுமா, ஸ்லிப் கேட்ச் இவங்க எல்லாருமே வந்து இன்ஜுரிக்கு பயப்படுறாங்க. இப்ப ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா இன்ஜுரி கையில ஃபுல்லா பேண்டேஜ் இந்த 2 கையிலையும் போட்டுட்டு ஏற்கனவே இன்ஜர்டு, இன்ஜுரிக்கு பயந்து 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 அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை தவிர இந்த ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் இருக்குல்ல, டெஃபினெட்லி டிஃபரெண்ட் கேட்சிங். அண்ட் இங்கிலாந்துல வந்து அந்த விண்ட் சில் அண்ட் த விண்ட் எல்லாத்துக்கும் நீங்க பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அவர் வந்து கையில பட்டு தான் விழுந்தது. லாட் ஆஃப் திங்ஸ் அது வந்து கரெக்டான இதுல வந்து முடியல அவரால். இப்போ இன்னொரு எனிவே ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்லிப் கேட்சிங் இவங்களெல்லாம் நீங்க கருண் நாயரையோ இல்ல ராகுலையோ வச்சிட்டீங்கன்னாக்க, சாய் சுதர்ஷனோ வச்சிட்டீங்கன்னா, க்ளோஸ் அண்ட் ஃபீல்டிங் ஃபார்வர்ட் ஷாட்லக்கோ இல்ல சில்லி மிட் ஆஃபோ ஸ்லிப் தேர்ட் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேக்கு அதுக்கு வேற ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. இப்போ யார் நிற்க பார்ப்பாங்க, அங்க யார் நிற்பாங்க அப்படிங்கிற அது ஒரு இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கருண் நாயர் பிடிச்ச கேட்ச் கிராலி சூப்பர் கேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆமா ஆமா ஆமா. செம்ம கேட்ச் அது. நீங்க பாத்தீங்கன்னா பந்த் வாஸ் பிளைண்ட். இல்ல அது பந்த் வாஸ் ஐ வாஸ் இம்ப்ரெஸ். நம்ம பத்தி பேசணும், பேசி முடிச்ச உடனே சுட சுட வந்தது. சூப்பர் பரவாயில்லையே. கேட்ச் அது. சூப்பர் கேட்ச் அது. சான்ஸே கிடையாது. அதே மாதிரி கேஎல் ராகுல் when he took that catch the second innings also, a terrific catch of Prasidh Krishna. It was just flying. Even you are telling that it's flying அப்படின்னு போடுவார். அது மாதிரி ஒரு செய்கை காம்பார். ஆனால் ஸ்லிப் கேட்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலாந்து. ரொம்ப குரூஷியல். ஜெனரலாவே 8 கேட்ச் விட்டுருக்காங்க அந்த மேட்ச்ல. குரூஷியல் கேட்சஸ் 8. அதுல 4 வந்து ஜெய்ஸ்வாலே விட்டுருக்காரு. குரூஷியல் கேட்சஸ் அது எல்லாமே. ஜடேஜா விட்டது வந்து சிட்டர் ஆக்சுவலி. இது 262 ரன்ஸ் காஸ்ட் பண்ணிச்சுங்கறாங்க ஒரு ஏதோ கால்குலேஷன்ல. பயங்கரம் அதெல்லாம். எனிவே நம்ம மேட்சுக்கு போவோம். இப்போ இந்த மேட்ச் யாரு எனக்கு வந்து இங்கிலாந்து டெஃபினட்டா வின் பண்ண போறாங்க. ஏன்னா போன மேட்ச் 860 ரன்ஸ் அடிச்சிருக்கோம், நம்ம வாங்கினோம். இந்த வாட்டி வந்து 500-550 ரன் தான் அடிப்போம். 2 இன்னிங்ஸ் சேர்த்தே 300 ரன் கம்மியா தான் அடிப்போம். எப்படி ஜெயிப்பாங்க? போலிங் இல்லையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு. அது வேற. போலிங் ஏதாவது பம்ரா ஆட போறது இல்ல. சும்மா ஆடுறாருன்னு புல்லுக்கோசரம் சொல்றாங்க. பம்ரா ஆட போறது இல்ல. வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார் போல இருக்கு. அது வாஷிங்டன் சுந்தர் இஸ் டெஃபினட். நிதிஷ் ரெட்டியும் டெஃபினட். எனக்கு தெரிஞ்சது ரெண்டு சேஞ்ச் டெஃபினட். குல்தீப் யாதவ் தான் ஆடுவாரான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் மேட்ச்லேயே நான் லீட்ஸ்லேயே சொன்னேன், நான் ஜடேஜாவை வீட்டுக்கு அனுப்புறது தான் பார்ப்பாரு கம்பீர். ஏன்னா வந்து ஓல்டு இதில் இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போட்டிருக்கான் ஒரு ஆர்டிக்கல், ஒரு இதில் இருக்கான் ஜடேஜா பிளேஸ் இஸ் டவுட்ஃபுல்னு. ரன் அடிக்கல, விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தர் வந்ததுனால பேட்டிங் வந்துடுது, ஒரு பியூர் பவுலர் வேணும்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி ஜடேஜாவை டிராப் பண்ணுவாங்க. இப்ப ஆடாத வந்து தாக்கூர் ஆட மாட்டாரு, பும்ரா ஆட மாட்டாரா? ஆமா, தாக்கூர், பும்ரா, ஜடேஜா. ஐ டவுட். என்னோட பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க தாக்கூர் ஆடணும். தாக்கூர் ஆடினா யூ வில் டேக் விக்கெட்ஸ். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தாக்கூர் ஷுட் பிளே. அண்ட் லைக் ரஹானே ஹஸ் ஆல்ரெடி கமெண்டட் 42 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தாக்கூருக்கு போலிங் போடல அர்த்தமே இல்லை. நியூ பால போட்டணும் தாக்கூர். he will definitely take 1 or 2 wickets very easily. விக்கெட் டேக்கிங் போலர்ப்பா. நீங்க ரன் அடிச்சு பிரயோஜனமே கிடையாது, விக்கெட் எடுக்கணும் பேசிக்கா. அதான் இப்போ நம்ம வந்து அன்சுல் காம்போஜ் பத்தி பேசணும். 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல. விக்கெட் எடுக்கிற பவுலர் ஒரு சும்மா எந்த லெவல்ல வேணா எடுக்கட்டும். 10 விக்கெட் எடுக்கணும்னா பவுலிங் அவுட் தி என்டையர் அப்போசிஷன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. சம்திங் டு ஹிம். அதனால நீங்க இன்னைக்கு விக்கெட் 20 விக்கெட் எடுக்கணும்னா எப்படி எடுக்க போறீங்க? அதுவும் ஃபுல்லர் லென்த். நம்ம டங்கு பாக்குறோம், பால் அட் ஸ்பீடு ஃபுல்லர் லென்த் போடுறான்னா ஏதோ ஒன்று ஆகுது. ஸ்லிப் கேரி ஆகுது, கேட்ச் கேரி ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது. அது மாதிரி இஷாந்த் சர்மாவோட பெனிஃபிட் வந்து இப்போ சொல்றாங்க. இஷாந்த் சர்மா ஒரு சைடு அப்படியே பவுலிங் போட்டு ரன் கண்டெயின் பண்ணுவாரு, செஷன் பை செஷன் நிறுத்துவாரு, அதனால ப்ரெஷர் வரும்னு. இப்போ அந்த மாதிரி போடுறதுக்கு ஆள் இல்லைல்ல. ஆமா, ஒரு எங்க ஃபிட் பர்சன் ஒருத்தர் இருந்து அவனை ட்ரெயின் பண்ணி வைக்கலாம்ல. இவ்வளோ கிரிக்கெட் ஆடுறாங்க, ஐபிஎல் அது இதுன்னு ஒரு டீம் இத்தனை டீம் வச்சுருக்காங்க. 2 bowler வந்து அதுவும் இங்கிலாந்து கண்டிஷன்ல bowling போடுறதுக்கு ஆள் இல்லைனாக்கா வந்து it baffles me actually. It's not that they don't have, they are not picking the right people for the right tour. That's what I can say.
இங்க எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தூக்கி போட்டுருந்தோம். யார் இங்க கிளிக் ஆகுவாங்கிறதான் பார்க்கணும். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஆடி இருப்பான். நியூ சவுத் வேல்ஸ் ஒரு ஸ்பின்னரு கிரீஜான்னு ஒருத்தன் கொண்டு வந்தாங்க. இறங்கினா 7 விக்கெட் 8 விக்கெட் எடுத்தான். அவன் ஆனதே கிடையாது. 4 மேட்ச் தான் ஆடிருக்கான் முதல்ல. அந்த மாதிரி யூ ஹேவ் டு அண்ட் தே நோ தட் இன் திஸ் விக்கெட் திஸ் கை வில் டேக் விக்கெட்ஸ். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஓகே ஃபீன் ஒருத்தன் வந்தான் நியூசிலாந்து. இப்ப நெகட்டிவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. வேர்ல்டு WTCல ஆமா 2 வருஷம் ஆச்சு அவனை இறக்குனாங்க. he made the change அவ்வளவுதான். இது இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லீட்ஸ்ல ப்ரிவியூலயே சொன்னேன்னா, என்னால வந்து இந்த சிராஜியும் பிரசித் கிருஷ்ணாவும் கான்பிடண்டா சொல்ல முடியல. இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ண முடியல. கான்பிடன்ஸே வரல எனக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அதுதான் ப்ரூவ்டு ரைட். இப்பவும் அதே தான். இப்போ பும்ரா இல்லாதனால சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா தான் பெஸ்ட் பெட் நமக்கு 2 பவுலர்ல. அது இல்லாம நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கிறாரு. நிதிஷ் ரெட்டி வந்து ஆட போறாரு. வாஷிங்டன் சுந்தர், குல்தீப், ஜடேஜாக்கு பதிலாக இது இருந்தாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பவுலிங் ஏதோ ஒரு இது இருக்கும். பும்ரா இல்லாதனால விக்கெட் எடுக்கிற சான்ஸ். பும்ரா இல்லாதனால பும்ரா ஓவர் அண்ட் அபவ் நீங்க பேட்டிங் தான் அடிக்கணும் 300 ரன். அது யார் அடிக்க போறாங்கறத क्वेश्चन. ஆமா. எப்படி இருந்தாலும் நீங்க புட் இன்டு பேட் தான். அவன் டாஸ் வின் பண்ணா நீங்க புட் இன்டு பேட் தான். ஆமா. ஆமா. நீங்க டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் நீங்க ஆடுவீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு ப்ளே ஃபோர்த். so many things are there. அவங்க bowling எப்படி செட் ஆயிடும் பாருங்க இந்த விக்கெட்ல. ஆமா. இந்த ஓவர்ஸ் டக்குன்னு எடுத்துறாரு 2 விக்கெட் டக்குன்னு போட்டு. அவர் இந்த லேட் ஸ்விங் ஆகும் சூப்பரா. கில் will be LBW அப்படி அக்ராஸ் ஆடி. so we have to be careful. இல்ல அந்த கான்டெக்ட்ல லாஸ்ட் டைமே நிறைய க்ளோஸ் கால்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஆகட்டும், கில்லுக்கு ஆகட்டும், பந்துக்கு ஆகட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ரன் வந்ததே நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா லக் வாஸ் ஆன் அவர் சைடு. அந்த பால் ஸ்டம்பில் வாங்கியிருந்ததுன்னா LBW தான். இந்த ஸ்கோரே வந்திருக்காது. அதுதான் எனக்கு வந்து அந்த பேட்டிங் வந்து ஸ்டில் பிரிட்டில். ஏன்னா நீங்க சாய் சுதர்ஷன் வந்து இப்போ ஆட 1 டவுன்ல வந்து 2 இன்னிங்ஸும் ஃபெயிலியரு. பட் டெக்னிக்கலி ஃபார்ம் வைஸ் அவர் தான் அப்பார்ட் ஃப்ரம் KL ராகுல் இருக்காரு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஸோ அது ஒரு இஷ்யூ தான். அது என்ன பண்ணுவாங்க தெரியல. பாப்போம். நம்ம பேட்டிங் வந்து they have to put up a very good show. அட்லீஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நல்லா விளையாடினாதான் ஒரே சான்ஸ் இவங்களுக்கு. இவங்க விளையாடி ரன் அடிக்கணும் பேசிக்கா. அப்புறமா அவர் bowlers has to execute the thing. ஆனா இங்கிலாந்து பேட்டிங் looks so strong on paper. It's very difficult. So let us see how it pans out. பட் இன்னொரு சப்போசிங் லீட்ஸ் டெஸ்டே நம்ம இங்கிலாந்து பொசிஷன்ல இருந்து சேஸ் பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க உருவாயிருப்பாங்க. அதை சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்றேனே. நம்ம வந்து நம்ம பயப்படுறோம். பேட்டிங் இருக்குன்னு சொல்றமே தவிர அந்த பேட்டிங் வந்து கிரன்ச் சிச்சுவேஷன்ல 300 ரன் 300 ரன் அடிக்க மாட்டாங்க. 280 அடிக்க மாட்டாங்க. ஆமா. இவங்களுக்கு அதுதானே எப்போதுமே. இவங்க வந்து பிரஷர்ல ஆடுறதுங்கிறது வந்து அதான் போயிடுது. இப்போ கவுண்டர் அட்டாக் அடிக்கணும் ஆள் இல்ல. சோ கிளிக் ஆனா ஆடுறாங்க இவங்களை தவிர. என்னன்னா எனக்கு இந்த ஸ்டோக்ஸ் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாருப்பா. அவர் விக்கெட் கொடுக்குறாங்க. ஆமா. இல்ல பட் ஸ்டோக்ஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன்ஸ்ல இஸ் a good bowler, no doubt about it. அதுல ஒண்ணும் கண்டிஷன்ஸ் சொல்ல முடியாது. இல்ல லீட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன்ஸ். அவரு he is executing his plans very well. அவர் வீக்னஸ் தான் போடுறாரு அழகா. ஆல் நிக்க வைக்கிறாரு. பவுண்டரி நம்ம பண்ண தப்பு என்னன்னா 470 அடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், ரொம்ப அவசரப்பட்டு அட்டாக்கிங்கா போலிங் போட்டான். டிஃபென்சிவா போலிங் போட்டிருந்தாவே போதும். எடுத்த உடனே ஒரு தேர்ட் மேன் ஒரு போலர் டிஃபென்சிவா தான் போடணும். எனக்கு வந்து ஜடேஜா பேர்ல ரொம்ப வருத்தம் என்னன்னா ரைட் ஹேண்டருக்கு எடுத்த உடனே நெகட்டிவ் போலிங் அவுட் சைட் லெக்ஸ் பிச் பண்றாரு. LBW கிடையாது, அவுட் ஆஃப். என்ன வேணா பால் எங்க வேணா பிச் ஆட்டமே, எங்க வேணா பட்டமே. எதுக்கு அது மாதிரி வேஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை. 4 விக்கெட்ஸ் வந்து போட்டுருக்கலாம். போட்டோன்னு ஒரு விக்கெட் வந்தது. அது ஏன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாம் சொல்றாங்க. பட் அது மாதிரி ஏன் பண்ணல? அதுக்கு அக்ஷர் பட்டேல் பெட்டர் என்ன கேட்டா. 4 விக்கெட்ஸ் அழகா இந்த மிடில் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப்லயே வச்சுட்டு இருப்பாரு. வெளியே எடுத்து போவாரு, உள்ளே கொண்டு வருவாரு. அது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஃபிளாட் விக்கெட்ஸ்லாம் இல் பி ஹெல்ப்ஃபுல். இன்டெலிஜென்ட் பவுலர் வேற. ரன் தர மாட்டாரு. எனக்கு வீட்டுக்கு அமிச்சிடலாம். அவர் ஸ்குவாட் இப்ப அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்ல இல்லையே. கோயிங் ஃபார்வர்ட் யூ கேன் சே பண்ண தப்புங்கறேனா. அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்ல வச்சு ஜடேஜா வீட்டுக்கு அமிச்சிடலாம். டெஸ்ட்க்கு போருண்டாங்க.
பேட்டிங்கும் சரியாவே ஆடல. பேட்டிங் ஆடுவார் என்ன ஆடினாரு? டெய்லர் வச்சு ஒண்ணுமே ஆடலையே. எல்லாம் ஒரு ஒரு ஹோப்ல தான் ஓடுறாங்க எல்லாமே. இல்ல நீங்க வந்து நான் சொல்றேனே, பழைய முதல்லயே பழைய ரெக்கார்ட் பண்ணோம். பஞ்சாங்கம் தான். 2 பெஸ்ட் பவுலர் தான் உங்களுக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. ஒன்னு குல்தீப் யாதவ், 2வது பும்ரா. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஆடியே ஆகணும். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் விக்கெட் விழுது, சர்துல் தாக்கர் கொஞ்சம் விக்கெட் விழுது. அதனால அவங்களை எடுத்துக்கணும். சிராஜுக்கு வந்து நல்லா போட்டோம்னா விக்கெட் 5-6 விக்கெட் கூட எடுப்பாரு. சிராஜ் வச்சுக்கணும். இவங்க தான் அவங்களோட பெஸ்ட் பெட். கரெக்ட் கரெக்ட். இதை வச்சு அட்டாக்கிங்கா போலிங் பண்ணணும். அப்பதான் நீங்க டெஸ்ட் வின் பண்ண முடியும். வின் பண்றதுக்கு இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. நீங்க டிரா பண்ணலாம் ப்ராபப்ளி. இல்ல இவங்க வந்து 20 விக்கெட்ஸ் எடுக்கணும்னு இன்டர்வியூ கூட சொல்றாரு கம்பீர். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்குவாட் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுதானங்க எனக்கு புரியல. அதுதான் you should take the squad based on what what people you have on the ground and the dimensions and the conditions. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போனன்ட் என்ன ஆடுவான் அப்படி அவன் அடிச்சுதான் ஆட போறான்னு தெரியுது இல்ல. நீ டிஃபென்சிவா ஆடினாவே நீ வின்னு. ஏன்னா அவன் வந்து அடிச்சு ஆடுவான். அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் அக்ரெசிவா ஆடுறாங்க. இல்ல இன்னொரு பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்னன்னா, எல்லா டாப் கோச்சுக்கு என்ன சொல்றான்னா, இந்த 30 ரன்ல 7 விக்கெட் கொட்டிச்சான், 24 ரன்ல 6 விக்கெட் கொட்டிச்சான். ஸோ டெய்லண்டருக்குலாம் பேட்டிங் கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆட வைக்கணுமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இவ்வளவு ரன் 850 ரன் அடிச்சிருக்காங்க. டாப் பேட்டர் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதுவே உனக்கு பத்தல. இன்னும் இவங்க வந்து டெய்லண்டர்ல பேட்டிங் ஆட வச்சு இன்னும் 30 பால் ஆடணுமா? எப்படியாவது இல்ல 30 நிமிஷமாவது வேஸ்ட் பண்ணணுமா? இது மாதிரி இருந்ததுன்னா பிரஷர் வந்திருக்குமா? என்னன்னா இது? இல்ல டாப் ஆடுறேன் சுத்தி அவுட்டானாங்க. பந்தை சுத்தி அவுட்டானா அப்படிதான் கேட்கணும் நீங்க கேள்வி. தவிர டெய்லண்டர் ஆடுறதுல அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் பத்துமா. இந்த ரன்னு பத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இவங்க வந்து ஃபுல்லர் லென்த்தே போடல. ஃபுல்லர் லென்த் போட்டிருந்தாங்கன்னா, ஜாஷ் அங்க போட்டார்ல, ஃபுல்லர் லென்த் போட்டாதான் பால் வந்து மூவ் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, அவங்க அடிக்க பாக்குறாங்க, கேரி ஆகுது. ஃபுல்லர் லென்த் போடுறதுக்கு பயந்து ஃபுல்லர் லென்த்தே போடல. தே ஷுட் ஹவ் ட்ரைட் சம்திங். அதாவது அட்டாக்கிங் பவுலர் சொல்றேன். அவங்களுக்கு கிளியரா தெரியுதுப்பா. பும்ரா ஆடியாச்சுன்னா 5 ஓவர் 6 ஓவர் போடுறாங்க. ஆடியாச்சுன்னா அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. சைக்கலாஜிக்கல் பேசிக்கா. யூ ஆர் புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியும் இவர் ஆட மாட்டாரு தெரியும். they will be prepared for this match. so this is what I think. எப்படிதாலும் இந்த நம்ம 2-0 போன பிறகு நம்ம வெரி டிஃபிகல்ட் ஃபார் us to come back. இப்போ அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க ஆட வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தியக்காரத்தனமா செகண்ட் டெஸ்ட் ஆட்டாருன்னா, இப்போ அப்பவே செகண்ட் இன்னிங் சரியா போடல, கடைசியில உள்ள உட்கார்ந்து இருந்தாரு. நியூ பால் எடுத்து உள்ள வரவே இல்லை. ஆமா என்ன இப்போ பிரேக்ஸ் டவுன்னா சீரியஸே போச்சு அங்கேயே. ஆமா ஆமா இல்ல he will not play. I am 100% sure. அதனால இவர் அட்லீஸ்ட் அப்படியே அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகுது இருக்கு. இந்த டெஸ்ட் ஆடலன்னா கொஞ்சம் ரெக்கவரிக்காது. Lots of run make a big difference actually. The slope and other things, very difficult. எனக்கு only hope India can win in Lords. That's all I've been telling before the start of the series itself. I'm telling Lords win பண்றதுக்கு very good chance. நான் சொல்றேன் ஸ்ரீதர், நீங்க எங்கேயுமே சான்ஸ் கிடையாது. இந்த டீம் இந்த ஸ்குவாடை வச்சுட்டு 5-0 5-0 இல்ல 4-0 தான். எங்கேயுமே சான்ஸ் கிடையாது. எங்கேருந்து சான்ஸ் பண்ண? நீ என்ன லார்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல WTCல, இவங்களுக்கு கண்டிஷனும் தெரியல, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. எங்கேருந்துப்பா ஜெயிப்பாங்க? ஜெயிக்கவே மாட்டாங்கப்பா. அவங்க டக்கெட்லாம் இந்த ரெஸ்லிங்ல இந்த யூபில எல்லாம் அந்த கடலை கட்டையை வச்சு சுத்துவான்ல, அது மாதிரி கடலை கட்டை மாதிரி வச்சுட்டு இருக்கான் பேட்ல வச்சு சுத்துறான். இவங்க எங்க அவனை இது பண்றது? சான்ஸே இல்லை. இப்போ இதுல வேற என்ன கூத்துனா, ரஃப் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறான் நம்ம இந்தியன் பவுலர்ஸ். ரஃப் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தியரி வேற. ரஃப் கிரியேட் பண்ண மாட்டேன்னு கேச்சிடுவாங்க. ஆமா நமக்கு பவுலிங் இல்ல ஆக்சுவலி. விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுலிங். அதான் சொல்றேன் நான். பவுலிங் நீங்க பவுலிங் இல்லாம பேட்ஸ்மேனை வந்து பேட்டிங் ஆடவே ரன் அடிக்க சொல்லுன்னா என்ன அர்த்தம்? பவுலிங்கை நீங்க பால்ஸ்டர் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுக்கு இல்லாம நீங்க பேசி பிரயோஜனமே இல்லை. நீங்க சொல்ற பவுலிங் வந்து அவன் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் 20 விக்கெட் டெஃபினட்டா எடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா விளையாடுறாங்க.
கிராலி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இது ஓடுறாரு. கிராலி பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆடுறாரு. எல்லாரும் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அதான் இல்லை ப்ரூக் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த ததுல் தாக்கர் வந்து அகேன்ஸ்ட் ரன்னர் போய் 2 விக்கெட் எடுத்து இல்லைன்னா அவங்க எல்லாம் எடுக்க முடியாதுப்பா. அதுதான் நான் சொல்றேன், அவங்க பேட்டிங் லுக் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் தான் சொல்றேன், அவங்க போலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எப்படி சீரிஸ் வின் பண்ணுவ? கஸ் அட்கின்சனோ இல்ல ஜாஃபர் ஆர்ச்சரோ செகண்ட் தேர்ட் டெஸ்ட் வந்து தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட்லாம் வந்துட்டாங்கனாக்க எப்படி வின் பண்ணுவாங்க? வின் பண்ணவே ஆர்ச்சர் ஆட மாட்டான்னு தோணுது. ஆஸ்ட்ரோ ஈவன் இஃப் ஹி கம்ஸ் ஹி won't be fully fit because இல்ல they have the bowler சொல்றேன் நான். yeah இல்ல இப்ப இருக்கிற இந்த டங்கே வந்து இஃப் ஹி bowls the good length it's very difficult to play actually. He is good speed and இதே பஷீருக்கு 5 விக்கெட் கொடுப்பாங்க இந்தியன் பேட்ஸ்மேன். நான் சொல்றேன், டேர்னிங் ட்ராக் இருந்ததுன்னா பஷீர் 5 விக்கெட் எடுப்பாரு, மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்துருவாரு. அடிப்பாங்க, அவுட் ஆவாங்க, தண்டத்துக்கு எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கருண் நாயர் ரொம்ப அவசரப்படுறாரு. பொறுமையா ஆடலாம், பொறுமையா நல்ல கேம் வச்சுட்டு அவசரப்படுற ஒரு கிரிக்கெட்டர் நீங்க பாத்தீங்கன்னா யூ see all his innings you see before he gets out he will be so இந்த பக்கம் அடிப்பாரு அந்த பக்கம் அடிப்பாரு, ஒரு காம்னஸ் கொண்டு வரணும். ஆக்சுவலா ஸ்லோவா ஆனா போதும். ஆக்சுவலி காமா ஆடுறது கேஎல் ராகுல் தான் ஆடுறாரு இப்போதைக்கு. அவருக்கு பாவம் பேட் லக் கூட இருக்கு. இப்போ வேற பேட்ஸ்மேன் அந்த ஆலிபாப் கேட்ச் வேற பேட்ஸ்மேன் இருந்தா பிடிச்சிருக்க மாட்டா போயிருக்கும். அவருக்கு சைடுல லக் இருக்க மாட்டேங்குது. பாவம் எல்லாம் இருக்கும்போது ஜாகிரதையா இருக்கணும்ன்ற நான். ஆமா 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 ஜாகிரதையா இருக்கணும். கரெக்ட். நீங்க ரவிசாஸ்திரி முதல்ல பாத்துருப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது, எல்லா பாலும் விட்டுற மாதிரி தான் இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஆனா ஒரு பொருள் ஜாக்கிரதையா ஆடுவாரு. மினிமல் ஸ்டிக்கியா இருப்பாரு. மினிமல் ரிஸ்க் எடுப்பாரு அவரு. ஏன்னா he knows that he can get out any ball. ஒரு ஷாட்டை வச்சிட்டு அந்த ஷாட் மிட் விக்கெட்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரு ஷாட் தான். அந்த ஷாட்டை வச்சுட்டு காலத்தை விட்டாரு. பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அப்படியே கவலைப்பட மாட்டாரு. மேட்ச் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 55 பால் 8 ரன் 10 ரன் இருப்பாரு, கவலைப்பட மாட்டாரு. சி அதுதான் வந்து மேட்ச் அவேர்னஸ்ங்கிறது. மேட்சுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, அவுட் ஆகக்கூடாதுன்னு ஆடணும். அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் ரன்னுங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும், டவுட்டே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, 2 4 அடிச்சானா காம்படிட்டர் வந்துடும். That is not the way you approach the game. The game is bowler is trying to take you out. You try to basically make sure that you don't get out. That's all it is. It's as simple as that. அதை கூட இது பண்ணாம இவங்க வந்து ஒரு ஹராக்கிரி கமிட் பண்ணிட்டு அங்க அடிச்சு இங்க அடிச்சு எங்கேயோ தப்பா அடிச்சு அவனை பிடிச்சிடுறாங்க கேட்சி, அப்புறமா அன்பார்ச்சுனேட்டுங்கிறாங்க. இதுல தப்பே வந்து பைத்தியக்காத்தணும். நாட் ஓன்லி கருண் நாயர், I'm telling you, maximum number of wickets if you see, கவாஸ்கர் தான் போடுவாரு. You have to put a value for your wicket in test matches. அது ஒன் டேலாம் விட்டுருங்க. டெஸ்ட் மேட்சுக்கு வந்து நீ உனக்கு என்ன அவசரம், 5 நாள் இருக்கு ஆடுங்களேன் அப்படிம்பாரு. அவர் சொல்றது பர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபைட். There is no reason you should get out unnecessary. And you will always he will scold this Rohit Sharma. நீ சொல்ற பந்து கூட செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனோனே ஆனாரு. என்னன்னே புரியல. See what is the point in scoring 120 runs and you are going to basically make England out of the game by playing அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஓபன் பண்ணி விடுறேன். Because this is not the first time, the second time or third time. N number of times Indian batsmen have just given. பட் அவர் அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணா, நான் 30 அவுட் ஆனதா சொல்றீங்க, 130 அவுட் ஆனதா சொல்றீங்களாடான்றாரு. இல்ல நான் இன்னிங்ஸ் ஆடுறது இல்லாம சி மேட்ச் அவேர்னஸ்ங்கிறது நான் சொல்றேன் வாசு. மேட்ச் அவேர்னஸ், கேம் அவேர்னஸ் இட்ஸ் a டீம் கேம். யாருக்கு ஒருத்தர் நின்னாக்கா அவன் ஃபுல்லா ஆடணும். ஆஸ்திரேலியா பாருங்க, தூக்கி வச்சு ஒன்றும் அவுட் ஆக மாட்டான் டெஸ்ட் மேட்ச்ல. 150 170 119 போயிட்டே இருப்பான் அவன் மாட்டுக்கு. யூ வில் ஜஸ்ட் மேக் ஷூர் ஷட் பண்ணுவான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஆஸ்திரேலியா வில் நாட் லூஸ். தட்ஸ் வாட் யூ ஷுட் டு. அப்புறம் மத்ததெல்லாம் தூக்கி அடி அவுட் ஆகும். they thought this is enough னு நினைச்சிட்டாங்க. இவங்க 300 அடிக்க முடியாது, இவங்க மைண்ட் செட்ல பார்த்தாங்க. டார்கெட் வந்து இவங்க மைண்ட்ல இருந்து நம்ம 280 அடிக்க முடியாது, 300 அடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க பவுலிங்கை பத்தி மறந்துட்டாங்க, அவங்க பேட்டிங்கை பத்தி மறந்துட்டாங்க, விக்கெட் கண்டிஷன் மறந்துட்டாங்க. விக்கெட் நீ வந்து கவர்ல எங்கேயோ தாண்டினா 4 தான், நிக்கவே முடியலையே அந்த விக்கெட். 5 நாள் அப்படிதான் பறந்தது. அது சொல்ல வரேன். இல்ல இப்போ இந்த லீட்ஸ் இது எட்பாஸ்டனும் ஃபர்ஸ்ட் 2 days வந்து மழை இருக்கலாம், ட்ரை ஆகும். 4th day 5th day கொஞ்சம் ட்ரை பிச் தாங்கிறாங்க, கிராஸ் ஷேவ் பண்ணாக்க.
ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு ப்ளேனாங்க. 4th டே 5th டே ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நல்லா இருக்கும் பட் ஓரளவுக்கு. ஒன் திங் இஸ் சர்டன், நம்மளோட அசிஸ்டன்ட் கோச் டென் டாஸ்டார்ட் சொல்லியிருக்காரு 2 ஸ்பின்னர் டெஃபினட்ன்ட்டாரு. ஸோ ஜடேஜா சுந்தரா, குல்தீப் சுந்தரான்றது தான் இப்போ கொஸ்டின். ஜடேஜா சுந்தர் தான் ஆடுவாங்க. அவங்க பேட்டிங் ஒண்ணுமாங்க, லெஃப்ட் ஹேண்டர் ஒண்ணுமாங்க, ரொம்ப வீக் ஆயிடும், அவர் ஆல்ரெடி டெய்ல் நிறைய விழுந்துருக்குமாங்க, இதெல்லாம் யோசிப்பாங்க அவங்க. ஸோ இதுதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரஹானே சொல்ற மாதிரி நியூ பால்லே ஷர்துல் தாக்கல் போட்டானா பெஸ்ட் இஃப் ஹி பிளேஸ், பிகாஸ் ஹி கேன் சர்ப்ரைஸ். அண்ட் அதர் திங் கொஞ்சம் வீக்கா ஆடுவாங்க. சர்ப்ரைஸ் அவன் தானே அப்படி அடிப்பாங்க, அவுட் ஆவாங்க. அண்ட் ஹி ஹஸ் காட் தட் லக் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். அன்னைக்கு அந்த ஸ்பெல்ல நல்லா போட்டாரு. தி சர்ப்ரைஸ் லாட் ஆஃப் பேட்ஸ்மேன். ஐ குட் see they were impressed with him. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. ஆல் சடன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லக் இருக்கு. He also bowls a lot of wicket taking balls. You have to agree that. No, the லூசா ஆடும்போது தான் விக்கெட் விழுது அவருக்கு. So he surprises with some wicket taking ball, which is very good thing in test match cricket. That's how you have to go. ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இங்கிலாந்துல ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆமா, அதுவும் counts. Plus batting is பும்ரா இல்லாதனால, பும்ரா ஆடலைனாக்கா எக்ஸ்பீரியன்ஸும் லீட் தி அட்டாக் ஒரு சொல்றதுக்கு, ஒரு இது சொல்றதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல. And also batting is a big plus down the order. கரெக்ட். அது பயங்கர, என்னை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல if he is there, especially if Bumrah is not there, means he can play. And you should bowl the new ball. These are the two things. If he plays and bowls after 35 overs, then you should not take him. You should bowl with the new ball. I am telling you. He will take wickets. I am telling you. 100%. ஆமா, விக்கெட் வந்து லாஸ்ட் மேட்ச் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றது தான் ஆள் இல்ல. ஆமா. So வேற என்ன வாசு? இங்கிலாந்து அதே டீம் தான். இங்கிலாந்துல ஐ டோன்ட் திங்க் எனி சேஞ்ச். ஆமா, சொல்லிட்டாங்க தான். they already given the 11 unchanged 11 சொல்லிட்டாங்க. ஆமா, ஆன்லைன் சார்ஜ் சொல்லிட்டாங்க. இன்னும் அக்ரெசிவ் ஆட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கெட்ல கிராஸ் விட்டுற போறாங்க. they are going to leave the grass and attack. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை 860 ரன்ஸ் அடிக்க விட்டாங்கல்ல, அது உங்களுக்கு இழுக்கு மாதிரி. ஏன்னா இவங்க போய் புது டீம் வந்து 82 அடிக்கிறாங்க. என்னடா அடிக்கிறாங்க, 200 சுட்டலாம், போடுறா கிராஸ், விடுறா கிராஸ்ன்றாங்க. நம்ம பாத்துக்கலாம். கிராஸ விட்டானாக்கா ஓக்ஸ் பூந்துருவாரு. ஆக்சுவலி ஓக்ஸ் நல்ல பவுலர், வெரி குட் பவுலர். அந்த ஸ்விங் நல்லா பிச்சா இந்த பக்கம் கார்ஸ் பவுலிங் கூட இம்ப்ரெஸ்ட். கார்ஸ் நல்லா போட்டாரு. ஆமா ஆமா, நான் இங்க T20 எல்லாம் பார்த்ததுல சுமாரா தான் நினைச்சேன், பட் இதுல நல்லா போட்டாரு. ஐ குட் see. இல்ல the one good thing is he is able to adjust the length very quickly. The same with the other fast bowler also. நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. நியூசிலாந்து டூர்ல நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. ஆமா, I am also impressed with Tung also, Bashir also. They have good attack, reasonably good. இல்ல ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து பென் ஸ்டோக்ஸே நல்லா போடுறாரு bowling அந்த கண்டிஷன்ஸ்ல. அதான மெயின். ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல he only took 4 wickets. ஆமா கரெக்ட். ஒரு தான் மெயினா விக்கெட் எடுத்தாரு. In fact, ball was swinging quite a lot only for him. But for him, he would have scored another 100 runs very easily. So his bowling was a very key element. அவரோட பேட்டிங்கே பார்க்கல யாருமே. பேட்டிங் அவரு, ஆமா, அது வேற ஒரு இது. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச், ஆனா வாயிண்ட் சுந்தர் ஆனானாக்க அவருக்கு அந்த அளவுக்கு ஆட தெரியாது. ஆஃப் ஸ்பின் அந்த ஸ்ட்ரைட் பால தப்பா ஆடுவார் அவரு. அது ஒரு இது இருக்கு, பார்க்கலாம். ஆடி ஆனோம், பார்க்கலாம். We'll see. Okay. Yeah. Thank you. Thank you. We'll see. Thank you.